ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து ஓப்பன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி வீட்ல இருந்தே செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்ப்போம். நிறைய பேர் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரேஷன் கார்டுல, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா, ரேஷன் கடை வந்து ஓப்பன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் வரும் அப்படிங்கறத பார்த்து வந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் இல்லாமலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கடை வந்து உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய அந்த கடை ஓப்பன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தடையும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரேஷன் கார்டு பேக் சைடுல வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் குறியீடு எண், அதாவது கடையோடைய குறியீடு எண் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க மொபைல் போன்ல tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குள்ள வந்துக்கோங்க. அந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டுல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வச்சு ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலியமா நீங்க வந்து உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை, அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை தனியா ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கடை ஓப்பன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிற பாக்குறதுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு 102 அப்படின்னு போட்டு நீங்க வந்து மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து ஓப்பன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேஷன் கார்டுல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து உங்க கையில இருக்கணும். அது இருந்தாதான் இதை வந்து பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்காது. அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் மொபைல் நம்பரா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து ஃபாரின் போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய மொபைல் போன்ல அந்த ரேஷன் கார்டை வந்து நீங்க வீட்ல இருந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இடத்துல முதன்மை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நியாய விலை கடைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷனா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடைகள் பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கான மொத்த நம்ம ஹிஸ்டரியுமே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ரேஷன் கடை இருக்கு. அந்த ரேஷன் கடையில எவ்வளவு பொருட்கள் வந்து இப்ப கரண்ட் அவைலபிளா இருக்கு, அந்த கடை இப்ப வந்து ஓப்பன்ல இருக்கா, எந்த டைமிங்ல இருந்து எந்த டைமிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த கடையுடைய சூப்பர்வைசர் யாரு அப்படிங்கிற ஏ டு இசட் ஜாதகத்தை எல்லாத்தையுமே நீங்க இந்த ஒரு வெப்சைட் மூலியமா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை, நார்த் சென்னை அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நார்த் சென்னையில இருக்கக்கூடிய தாலுகா எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆவடி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆவடிங்கிற அந்த லொகேஷன் செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடை குறியீடு எண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்துல வரும். அந்த கடையோடைய பொறுப்பாளர் பெயர் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். கடையினுடைய பெயர் வரும். சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம வந்து ட்ராக் பண்ண போறோம். இப்போ வந்து உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பேக் சைடுல திருப்பி பாத்தீங்கன்னா கடை குறியீடு என்னன்னு இருக்கும். அந்த எண்ணை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் வரும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கடையோடைய நம்பர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. சரிங்களா? என்டர் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் ஓபன் ஆகும். அதுல உங்களுடைய கடை குறியீடு எண் நம்பரை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கடை குறியீடு எண் வந்து ஓபன் ஆகுது. அப்போ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கடை வந்து ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கா அப்படிங்கறது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஆன்லைன் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்ல எப்படி ஒரு நபர்கள் வந்து ஆன்லைன்ல இருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் காட்டுது. அதே மாதிரி அந்த மிஷின், அந்த பயோமெட்ரிக் வச்சு நம்ம வந்து பதிவு பண்றோம் பாத்தீங்களா, அந்த மிஷின் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆன்லைன் அப்படிங்கறத காட்டும். அந்த மிஷின் அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல இருக்கும்னு காட்டும். இப்போ இவங்க வந்து ஷாப் வந்து ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த இடத்துல வந்து எனபிள்ல காட்டுது. அப்ப நிறைய பேர் நினைக்கலாம், இந்த ஷாப்ல இருந்து அவங்க வந்து ஓபன் ஆகாம அவங்க வேற ஏதாவது ஒரு லொகேஷன்ல இருந்து இது ஓபன் பண்ணாலும் இந்த இடத்துல ஆன்லைன்ல காட்டுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா அது வந்து ஓப்பன்ல காட்டும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையோடைய பொறுப்பாளர் வந்து அந்த கடை ஓபன் பண்ணாதான் அவங்க அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனே பண்ணணும் அப்படிங்கறதா உங்க கவர்மெண்டோட ரூல். சரிங்களா? அப்படிங்கறதுனால அந்த கடையை ஓபன் பண்ணாதான் இந்த மிஷினையுமே அவங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. அவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிஷின். சரிங்களா? பிஓஎஸ் மிஷின் சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மிஷின் தான் அவங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத இப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க,
இன்னைக்கு டேட் வந்து என்ன நடக்குது? ஜனவரி 2ஆம் தேதி. ஜனவரி 2, 2024 காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 11:25 ஆயிட்டு இருக்கு டைமு. இப்போ கரெக்ட்டா வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிவர்த்தனைகளுக்கு கீழ ஆமா. இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த ரேஷன் கடையில பொருட்கள வந்து புரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது மக்களுக்கு வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வந்து வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா, இது ரீசென்ட்டா டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. யார் யாரு எந்தெந்த ரேஷன் கார்ட வச்சு நம்ம வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. அது அவங்க எவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொருட்கள் அந்த ரேஷன் கார்ட்ல எவ்வளவு பொருட்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். பொருட்களுடைய இருப்பு நிலை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஆயில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். பாம் ஆயில் அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து அவைலபிள் குவாலிட்டி வந்து 783 லிட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாரி காட்டுது. ஸோ, அதனால வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்க இத வச்சு அவங்களுக்கு கடை பொறுப்பாளருக்கு வந்து நீங்க ப்ரூஃப் பண்ணலாம். இந்த மாரி நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஆனா இந்த இடத்துல இருக்குன்னு காட்டுது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் இந்த வீடியோல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு லேட்டஸ்ட் 19 அப்டேட்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.